மார்ச் மாதம் 18ஆம் தேதி தவக்காலம் 4ஆம் வாரம் புதன்கிழமை. முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49. இறை வார்த்தைகள் 8 முதல் 15 முடிய. ஆண்டவர் கூறியது: தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன். விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன். நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும் பாழடைந்து கிடக்கும் உரிமை சொத்துக்களை உடைமையாக்கவும் நான் உம்மை பாதுகாத்து மக்களுக்கு ஓர் உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன். சிறைப்பட்டோரிடம் புறப்படுங்கள் என்றும் இருளில் இருப்போரிடம் வெளிப்படுங்கள் என்றும் சொல்வீர்கள். பாதையில் அவர்களுக்கு மேய்ச்சல் கிடைக்கும். வறண்ட குன்றுகள் அனைத்திலும் பசும் புல்வெளிகளை காண்பர். அவர்கள் பசியடையார், தாகமுறார். வெப்பக்காற்றோ வெயிலோ அவர்களை வாட்டுவதில்லை. ஏனெனில் அவர்கள் மேல் கருணை காட்டுபவர் அவர்களை நடத்தி செல்வார். அவர் அவர்களை நீரூற்றுகள் அருகே வழிநடத்துவார். என் மலைகள் அனைத்தையும் வழியாக அமைப்பேன். என் நெடுஞ்சாலைகள் உயர்த்தப்படும். இதோ, இவர்கள் தொலையிலிருந்து வருவார்கள். சிலர் வடக்கிலிருந்தும் சிலர் மேற்கிலிருந்தும் சிலர் சீனிம் நாட்டிலிருந்தும் வருவார்கள். வானங்களை மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே களிகூறு, மலைகளை அக்களித்து ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். சிறுமையுற்ற தம் மக்கள் மீது இரக்கம் காட்டியுள்ளார். சீயோனோ, ஆண்டவர் என்னை கை நெகிழ்ந்து விட்டார், என் தலைவர் என்னை மறந்துவிட்டார் என்கிறாள். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடனும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். இறந்தோரை தந்தை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 வசனங்கள் 17 - 30 வரை. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்றார். இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல் கடவுளை தம் சொந்த தந்தை என்று கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது: மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது. தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும். தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார். இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார். நீங்களும் வியப்புறுவீர்கள் என்றார். தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தான் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார். தந்தை யாருக்கும் தீர்ப்பளிப்பதில்லை. தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டுமென தீர்ப்பளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையையும் மதிப்பது இல்லை. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார்கள். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். எனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். காலம் வருகிறது, ஏன் வந்துவிட்டது. அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர். அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாயிருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாயிருக்குமாறு செய்துள்ளார். அவர் மானிட மகனாயிருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர். தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர். நானாக எதையும் செய்ய இயலாது. தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன். நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது. ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, நாத்திகவாதிகள் கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது.
கடவுள் இல்லை என்று அங்கு பேசிய ஒவ்வொருவருமே ஆணித்தரமாக பேசினர். இறுதியாக கைலாஷ் என்ற புகழ்பெற்ற நாத்திக பேச்சாளர் தனது பேச்சை இவ்வாறு ஆரம்பித்தாராம். நான் கடலை பார்த்திருக்கிறேன், எனவே அது உண்மையிலேயே இருக்கிறது என்று நம்புகின்றேன். நான் மலையை பார்த்திருக்கிறேன், எனவே அது உண்மையிலேயே இருக்கிறது என்று நம்புகின்றேன். நான் உங்களை பார்க்கிறேன், எனவே நீங்கள் உண்மையிலேயே இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். ஆனால் நான் கடவுளை பார்த்ததில்லை, எனவே அவர் இருக்கின்றார் என்று சொல்லும் வாதத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னாராம். இதை கேட்டு கூட்டம் கைதட்டியது. கூட்டத்தை பார்த்து அந்த பேச்சாளர் ஒரு சவாலும் விட்டார். ஒருவேளை இங்கிருப்பவர்கள் யாராவது ஒருவர் எனக்கு கடவுளை காட்டினார் என்றால், நான் கடவுளை நம்புவது மட்டுமல்லாமல் இந்த மேடையிலேயே அவருக்கு 1,00,000 ரூபாய் தருவதற்கும் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார். கூட்டத்தில் நிசப்தம் நிலவியது. அப்போது மேடையை நோக்கி கண் தெரியாத ஒருவர் வந்தார். கிறிஸ்தவரான அவர் தற்செயலாக அந்த கூட்டம் நடக்கின்ற இடத்திற்கு வந்திருந்தார். மேடை ஏறிய அவர் மைக்கை பிடித்துக்கொண்டு, என்னால் பேச்சாளரான கைலாஷை பார்க்க முடியவில்லை, எனவே அவர் உண்மையிலேயே இருக்கிறார் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாராம். உடனே கைலாஷ், நீர் ஒரு குருடர், எப்படி உம்மால் என்னை பார்க்க முடியும் என்று சொல்ல, கண் தெரியாதவர், நீர் ஒரு ஆன்மீக குருடர், எனவேதான் கடவுளை உம்மால் பார்க்க முடியவில்லை, உணர முடியவில்லை என்று சொல்லிவிட்டு கீழிறங்கி சென்றாராம். இயேசு தனக்கும் தன் தந்தைக்கும் உள்ள ஆழமான உறவை பற்றி விலாவாரியாக விவரிப்பது இன்றைய நற்செய்தி. இருப்பினும் இயேசுவினுடைய இந்த பேச்சை பரிசேயர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன? பரிசேயர்கள் ஒரு பக்கம் கடவுளை நம்புவதாக சொன்னாலும், இன்னொரு பக்கம் கடவுளுக்கும் தங்களுக்கும் எந்த ஆழமான உறவும் இல்லாதவர்கள் போல செயல்பட்டனர். கடவுளை அறிவுபூர்வமாக நம்புவது என்பது வேறு, அவரோடு அனுபவபூர்வமான உறவை ஏற்படுத்திக் கொள்வது என்பது வேறு. பரிசேயர்களிடம் கடவுள் மட்டிலான அறிவுபூர்வமான நம்பிக்கை இருந்தது, ஆனால் அனுபவபூர்வமான உறவு இல்லை. எனவேதான் இயேசு தனக்கும் தன் தந்தைக்கும் இடையான ஆழமான உறவை பற்றி விவரித்த பொழுது அவர்களால் அதை புரிந்து கொள்ளவும் முடியவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. வேறு வகையில் சொல்லப்போனால், பரிசேயர்கள் கடவுளில் நம்புவதாக வார்த்தைகளில் சொன்னாலும் அவர்களின் வாழ்க்கையானது மேற்கண்ட நாத்திக பேச்சாளரைப் போல கடவுளில் நம்பிக்கையற்ற வாழ்வாக, மேலோட்டமான வாழ்வாக இருந்தது. மேரிட்டன் என்பவர் இவ்வாறு சொல்லுகின்றார்: கடவுள் இருப்பதாக சொல்லிக்கொண்டு அவர் இல்லாதது போல வாழ்பவன் நாத்திகவாதியே என்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இன்னும் ஒருபடி ஆழமாக செல்லுவோம். கடவுளுக்கும் நமக்கும் இடையே உறவு இருக்கிறதா இல்லையா என்பதை எதை வைத்து சொல்லுவது? அதாவது கடவுளுக்கும் நமக்கும் இடையேயான உறவை எதை வைத்து அளவீடு செய்வது? வாழ்வை முழுமையாகவும் ஈடுபாட்டோடு வாழ்வதே அந்த அளவீடு. கடவுளுக்கும் நமக்கும் இடையேயான உறவு சரியானதாக இருந்தால் கடவுளிடம் இருக்கும் முழுமையான வாழ்வு நம்மிலும் தழைத்தோங்கும். எனவேதான் இறைமகன் இயேசு தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாக இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாக இருக்குமாறு செய்துள்ளார் என்று கூறுகின்றார். யோவான் நற்செய்தியில் வாழ்வு என்கிற வார்த்தை பல முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதை வாழ்வின் நற்செய்தி என்று நாம் சொல்லலாம். வாழ்வு தருகின்ற தண்ணீராக, வாழ்வு தருகின்ற வார்த்தையாக, வாழ்வு தருகின்ற உணவாக, வாழ்வு தருகின்ற ஆயனாக, வாழ்வு தரும் ஒளியாக இறைமகன் இயேசு யோவானால் சுட்டிக்காட்டப்படுகிறார். அன்பிற்குரியவர்களே, இத்தகைய முழுமையான நிறைவான வாழ்வை பெறுவதே நம் ஆன்மீக வாழ்க்கையின் நோக்கம். நாம் நிறைய இறைவேண்டல்களை முன்னெடுப்பதும் நிறைய பக்தி முயற்சிகளை மேற்கொள்வதும் நாம் கடவுளோடு ஆழமான உறவு கொண்டுள்ளோம் என்பதனுடைய அளவீடு அல்ல. மாறாக கொடுக்கப்பட்ட வாழ்வை நிறைவாகவும் முழுமையாகவும் வாழ்வதே. நாம் மேற்கொள்ளக்கூடிய பக்தி முயற்சிகளுடைய நோக்கம் வாழ்வை நிறைவாக முழுமையாக வாழ்வதே. மன்றாடுவோமாக. இறைவா, உமக்கும் எமக்கும் இடையேயான உறவை ஆழப்படுத்தி வாழ்வை ஈடுபாட்டோடு வாழ்ந்து மகிழ்வை உயர்வாக்கிக் கொள்ள எமக்கு வரம் தருவீராக. ஆமென்.
மறவாத இயேசுவே, எம் உயிரின் நம்பிக்கை நீரே. தந்தையுடன் ஒன்றாயிருப்பவரே, என் வாழ்வின் ஒளியும் நீரே. பாலகனை தாய் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. கடவுள் உம் உள்ளங்கையில் என் பெயரை பொறித்தீரே. இருள் சூழ்ந்த பாதையிலும் நீர் எனக்கு வெளிச்சமாய், வாழ்வு தரும் வார்த்தையால் என் இதயத்தை நிம்மதிப்படுத்துவீர். என்னை மறவாத இயேசுவே, என் உயிரின் நம்பிக்கை நீரே. தந்தையுடன் ஒன்றாயிருப்பவரே, என் வாழ்வின் ஒளியும் நீரே. தந்தை செய்கின்ற செயல்களை மகனும் செய்து காட்டுவார். மரணத்தின் நிழலில் கூட உயிர் தரும் குரலாய் வருவார். குரலை கேட்பவர்கள் உயிரோடு எழுந்திடுவர். நம்பிக்கையின் பாகையில் நிலை வாழ்வு பெற்றிடுவர். என்னை மறவாத இயேசுவே, என் உயிரின் நம்பிக்கை நீரே. தந்தையுடன் ஒன்றாயிருப்பவரே, என் வாழ்வின் ஒளியும் நீரே. நீதியின் நாளில் ஆண்டவர் உண்மையை வெளிப்படுத்துவார். அன்பின் பாதை நடப்பவர் மகிழ்ச்சியில் வாழ்ந்திடுவர். இயேசுவின் வார்த்தையை இதயத்தில் வைத்திருப்போம். தந்தையின் சித்தத்திலே நாம் என்றும் நிலைத்திருப்போம். என்னை மறவா